வந்து இந்த விடோ பென்ஷனர்ஸ் அப்புறம் வந்து இந்த முதியோர் உதவித்தொகை வாங்குகிற வந்து முதியோர்கள் வந்து மாதம் அந்த பணம் வந்து கிடைச்சாலும் சரி, அந்த ரூ. 2000 எக்ஸ்ட்ரா வந்து இவங்களுக்கு எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுக்கும் அந்த ரூ. 2000 இந்த மாற்றுத்திறனாளி அப்புறம் முதியோர் உதவித்தொகை பெறுறவங்க, விடோ பென்ஷனர்ஸ் இவங்களுக்குலாம் வந்து அந்த ரூ. 2000 வந்து கொடுக்கணும்னு வந்து தமிழக அரசுக்கிட்ட வந்து நம்ம கேட்டுக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு வாழ்த்து, ஒரு நன்றி வந்து தெரிவிச்சுக்கலாம். எதுக்காக அப்படின்னா வந்து இந்த தாய் மாணவர் அப்படின்னு ஒரு திட்டம் வந்து தமிழக அரசு சார்பில் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. அது என்ன அப்படின்னா வந்து ரேஷன் கடையில் பொருள் வந்து இல்லம் தேடி கொண்டு போய் வந்து கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் அந்த தாய் மாணவர் திட்டம். ஸோ இதனோட வயது வரம்பு வந்து 70 வயசாக இருந்ததை வந்து 65 வயசாக வந்து குறைச்சிருக்கிறாங்க. ஸோ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா வந்து 60 வயசாக இன்னும் குறைச்சிருங்க அப்படின்ற மாதிரி கேட்குறேன். ஏன் அப்படின்னா வந்து ஒன்றும் இல்லைப்பா, நான் ஒரு ரேஷன் பொருள் வாங்குறப்ப கடையில் போய் பார்க்குறப்ப வந்து ஒரு சின்ன ஒரு 10 கிலோ 15 கிலோ மூட்டை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது கடைக்குள்ளார இருந்து கொஞ்சம் ஒரு 2 ஸ்டெப்பு வெளியில் எடுத்துகிட்டு வரணும். அதை எடுத்துகிட்டு வந்து கீழே வைக்கிறதுக்குள்ளார தப்புன்னு மூச்சு வாங்குது சில பேருக்கு. அந்தளவுக்கு வந்து சிரமப்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த 60 வயதாக வந்து குறைச்சிட்டிங்கன்னா இன்னும் வந்து பரவலையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இன்னொரு பதிவு என்ன அப்படின்னா வந்து இந்த முதியோர் உதவித்தொகை வந்து வங்கி கணக்கில் வந்து வர வச்சிட்ருக்குறாங்க. அது மாதிரி நிறையா பென்ஷன் அமௌண்ட்டு இல்லை இந்த மகளிர் உரிமை தொகை எல்லாமே வந்து வங்கி கணக்கில் வந்து வர வச்சிட்ருக்குறாங்க. அந்த வங்கி கணக்கில் இருந்து ரேஷன் கடையில் ஏஇபிஎஸ் டிவைஸ் மூலமாக வந்து ரேஷன் கடையில் எடுத்துக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து தமிழக அரசு வந்து இல்லை வந்து மாநில அரசு வந்து இதை வந்து இது பண்ணணும். திரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து நிதியமைச்சர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்து அந்த சென்னையில் வந்து ஃப்ளோடு வந்தது, அதாவது இந்த மாதிரி வெள்ள பாதிப்புலாம் வந்தது, மழை பெஞ்சு வெள்ளம்லாம் வந்தது. அந்த டைமில் வந்து ரேஷன் கடையில் ஏன் பணம் கொடுக்குறீங்க, வங்கி கணக்கில் வந்து வர வச்சு இது பண்ண வேண்டியதானே அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி என்ன அப்படின்னா இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த மாதிரி இருக்கிற பேங்க்கில் பார்த்திங்கன்னா வந்து இந்த பேங்கிங் கரஸ்பாண்டன்ட் இல்லை பேங்க் ஏஜென்ட் மூலமாக வந்து பணம் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பேங்க் ஏஜென்ட்டு இந்த மாதிரி மகளிர் உரிமை தொகை எடுக்கிறவங்க, முதியோர் உதவித்தொகை எடுக்கிறவங்க அவங்ககிட்டலாம் வந்து ரூ. 30 அப்படின்ற மாதிரி கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இது அரசாங்கமே அவங்களால முடியல அப்படிங்கிறதுக்காண்டி தான் வந்து பணம் வந்து கொடுக்குறாங்க. அதுலேயும் வந்து ரூ. 30 ரூ. 50